ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலயத்திலும் ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஜோதி நகர் இந்திய தேவ சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த இரவு வேளையிலும் ரோமர் புஸ்தகத்தை குறித்து நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாட்களே சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே 5ஆம் அதிகாரத்துடைய துவக்கத்தை நாம் சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இயேசுவினால் மட்டுமே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட முடியும். நீதிமானாக்கப்படுதல் என்பது இயேசு சிந்திய இரத்தத்தினாலே மட்டுமே என்கிறதான காரியத்தை மையமாக வைத்து இந்த 5ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை, முதல் மனிதனாகிய ஆதாம் செய்ய முடியாததை இயேசு செய்தார். அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவாலே நாமளும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். நன்றாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது தான் நம்ம நீதிமானாக்கப்பட முடியுமே தவிர வேறு எதாலும் என்ன செய்ய முடியாது, நீதிமானாக்கப்பட முடியாது. வேறு எதுவும் நம்மை நீதிமானாக்க மாட்டாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இது வேதமும் சொல்லுகிறது, உலகமும் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளும். அதனால்தான் அவருடைய அறிவின்மை நிமித்தமாக ஆடு மாடு கோழி எதையாவது ஒரு பலி செலுத்தி அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட முடியுமான்னு நினைக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே மாத்திரம்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மாத்திரம்தான் மீட்பு அப்படி அதை தான் அங்கே வாசிக்க கேட்டோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும். என்ன விசுவாசம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானம் நமக்கு எப்படி கிடைச்சது? அந்த நீதிமானாக்க எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்பதை குறித்து அவர் கீழே என்ன செய்கிறாரு, மிக தெளிவாய் சொல்லுகிறது. 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்டேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சோத்ரா. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவ அன்பு நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே யார் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை இயேசு பரமேறி தான் என்ன செய்தார். நான் போவேன் என்று சொன்னால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார். நான் போகாதிருந்தால் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். போகாதிருந்தால் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அப்போது பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு அப்படின்னா பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியினாலே நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கு. அது என்ன அன்பு? 6, 7, 8. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்படி அன்பு எப்படி ஊற்றினார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊற்றப்பட்டிருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் நம்மை ஒருபோது என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. பொதுவாகவே ஒருத்தன் ஒரு ஊரில் நல்லா கெட்டவனாக இருந்து அவன் நல்லவனாக மாறிட்டாலும் என்ன சொல்லுவான், இப்போ இயேசு கோயிலுக்கு போகிறான். எங்கே போகிறான்? கொஞ்சம் கிராமத்தில் என்ன செய்வாங்க, குக்கிராமத்தில் என்ன செய்வாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்களாம் கிராமங்களுக்கு போகும்போது ஏசப்பா வந்திருக்காருப்பாங்க. இயேசு கோயிலில் உள்ளவங்க என்ன செய்யிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க அப்படின்னு.
இப்படி அநேக பெயர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அது ஒருபோதும் ஒரு மனிதன் நினைச்சாது. ஆண்டவர் ஒருவனை தொட்டால், ஒருவனை ரட்சித்தால், ஒருவனை நீதிமானாக்கினால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கிறது, செய்து கொண்டே இருக்க போகிறது. ஒரு அலையிலையா சொல்லுங்களா? சோத்திரம். அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. ஆவியானவர் அதை நினைப்பூட்டி, நீ தைரியமாக இருடா, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதன் விழும் பொழுது அல்லது பாவத்துக்குள்ளே கடக்கும்போது ஆவியானவனோட போராடுவார். நீ வாயா, இயேசு சிந்திய ரத்தம் உனக்காக தான், உன்னுடைய பாவத்திற்காகத்தான். அல்லேலூயா. ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார். அதனால் பூமி உலகமெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டது. எங்கே? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒழுங்கன்மை வெறுமையுமாக இருந்ததான். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். அப்போ ஒரு மனுஷனை ஆவியானவர் தொடும் பொழுது அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கண்டிப்பாக என்ன செய்வான்? ஒரு மன மாறுதலை அடைவான். அந்த நம்பிக்கை அவன் என்ன செய்யாது. இயேசு எனக்குள்ளே வந்துட்டார், ஆவியார் நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, என்ன நம்பிக்கை நமக்கு தாரார் அப்படின்னா, நாம் பலனற்றவராக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக என்ன செய்தார், மரித்தார். ஆவியானவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் என்ன எழுதுகிறாரு, நமக்கு பலன் கிடையாது. என்ன பலன் கிடையாது? பொய் சொல்லாமல் இருக்க பலன் கிடையாது, களவு செய்யாமல் இருக்க பலன் கிடையாது, பாவம் செய்யாமல் இருக்க பலன் கிடையாது, பாவத்தை எதிர்த்து வாழ பலன் கிடையாது, சேற்றிலிருந்து எழும்ப பலன் கிடையாது. சாக்கடையில் விழுந்தவனை, குழியில் விழுந்தவனை வேற ஒருவன் தூக்கியே ஆகணும். லேலுயா. அது பாவம் என்பது பயங்கரமான குழியிலும் உளையான சேரு. அதுலேருந்து எப்படி எழும்புறது? வேற ஒருவர் தான் நம்ம என்ன செய்யணும், தூக்கணும். அதை சேற்றில் இறங்கினா தான் கதை நடக்கும். அதை யாரும் செய்யலை. இயேசு மாத்திரம்தான் நாம் அக்கிரமக்காரர், பாவிகள், துன்மார்க்கர், கீழ்ப்படியாதவர்கள், வஞ்சனைக்காரர்கள், மற்றவர்கள் ஏமாற்றுகிறவர்கள், எல்லா பாவத்துக்கும் நம்ம அடிமையாக இருக்கோம் என்று தெரிந்து அவர் மரித்ததே யாருக்காக தான்? யாருக்காக? அக்கிரமக்காரருக்காக. ஒரு அறையிலே சொல்லுங்க. நாம் ஒரு நாள் அக்கிரமக்காரராக இருந்தோம், இன்னைக்கு தெம்பால் ஆழ்ந்தோம். எதனால்? இயேசுவுடைய இரத்தத்தினாலே, அவர் மரித்தபடியினாலே, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே, இரத்தத்தை சிந்தியபடியினாலே நம்முடைய பாவங்கள் நிமித்தம் ஏசாயா 53 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நமது மீறல் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? காயப்பட்டு. இயேசு அக்கிரமக்காரருக்காக காயப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரருக்காக தான் என்ன செய்தார்? காயப்பட்டார். மீறி நடந்தவர்களுக்காகத்தான். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எப்படி சொல்லுங்க? அக்கிரமக்காரருக்காக காயப்பட முடியுமா? அதை தான் அவர் எழுதுகிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. வாய்த்தர சொல்லுங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அவர் விசாரித்து போகிறாரு அப்படின்னு போயிடுவாங்க. நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணிவான். அவர் நன்மை செய்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? ஒரு 4 பேர் நல்லவர் மரிப்பான்னு சொல்லப்படலை, மரிக்க துணிவான். ஆனால் ஒரு குடிகாரனுக்காக, ஒரு பாவிக்காக, ஒரு அக்கிரமக்காரனுக்காக மரித்த ஒரே மனிதனும் தெய்வமும் இயேசு மட்டும்தான். கரமுத்தி ஒரு அலிலியா சொல்லிடுங்களா? இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, இயேசு மட்டும்தான் அக்கிரமக்காரருக்காக, பாவிகளுக்காக,
துன்மார்க்கராகிய நமக்காக, மீறி நடந்தவர்களுக்காக அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தம் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார். என்னது நொறுக்கப்பட்டார்? அவரை அடித்து நொறுக்கிட்டாங்க. உடம்புலாம் எப்படி போயிட்டு பார்க்கத்தக்க ரூபம் இல்லை, நொறுக்கின அடி நொறுக்கிட்டேன் அப்படிம்பாங்க எங்கள் ஊரில். எப்படி அடி என்ன செய்யிட்டேன்? நொறுக்கிட்டோம்ல அப்படிம்பாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க தெரியாது. அதுதானே சோத்துறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவரை அடித்தாங்க. யார? இயேசுவை அடித்து நொறுக்கினார்கள். வாரினால் அடித்தார்கள், கைகளினால் அடித்தார்கள், முள்முடி என்ன செய்தாங்க? சூட்டினாங்க, கோலினால் என்ன செய்தாங்க? அடித்தார்கள். இரும்பு குண்டுகள் மாட்டப்பட்ட சவுக்கினால் அவர் என்ன செய்தாங்க? அடித்தாங்க. வார்த்தையினால் என்ன செய்தாங்க? அடித்தாங்க. அப்படி பல விதத்தில் அடித்து நொறுக்கப்பட்டார். யாருக்காக? நமக்காக. அக்கிரமக்காரருக்காக யார் அதை செய்வாங்க? ஒருத்தரை செய்ய மாட்டாங்க. பிள்ளை தவறு செய்தாலே அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் போன ஊழியர் கூட்டத்தில் கூட சொன்னார், மகள் தவறு செய்த நிமித்தமாய் சாகும் தருவாயில் கூட அவள் முகத்தை பார்க்க அவர் என்ன செய்யலை, விரும்பலை அப்படின்னா. ஆனால் இயேசு நம்முடைய அக்கிரமத்துக்காக என்ன செய்ய, இயேசு நம்மை நல்லவனாய் மாற்றியிருக்கிறார், நல்லவனாய் என்ன செய்யிருக்கிறாரு, மாற்றி. யார் அப்படின்னா அக்கிரமக்காரராகிய நமக்காக. ஒரு அலையிலையா சொல்லுங்களா? நீ அக்கிரமக்காரராக இருந்து நாடகம் போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் பரலோகத்தை வர முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும், நீதிமானாக்கப்பட முடியும். நம்ம நீதிமானாக்கப்பட்டது இயேசு எனக்காக சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், பரலோகம் போயிருக்கிறார், திரும்ப வரப்போறார் அப்படிங்கிற விசுவாசம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவன் தான் நீதிமானாக்கப்படுகிறான், பரிசுத்தவனாக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவன் மீட்கப்படுகிறான். அவனுக்கு தான் நியாய தீர்ப்பு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆனால் இயேசு பற்றிலா பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததுனால. எப்போ மரித்தார்? பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து மரித்த நம்மேல் வைத்த அன்பை அவர் என்ன செய்தார்? விளங்க பண்ணினார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. இப்போ நாம் அதை மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவினுடைய அன்பு ஏன் அவருக்காக வாழணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால், நாம் அக்கிரமக்காரராக இருந்ததுனால இருந்த நேரத்தில் நம்மை நேசித்த ஒரே மனிதன் இயேசு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. அந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அக்கிரமக்காரனை, குடிகாரனை பராம்பரு அப்படிம்பாங்க. அப்படி தானே? சில பேர் கார் என்ன செய்வாங்க, மூஞ்சில் துப்ப மாட்டான், தரையில் துப்புவான். அக்கிரமக்காரனை கண்டா எப்படி சொல்லுங்க? உங்கள் ஊர்லாம் கிடையாதா? பொம்பளையாக இருந்தால் சாடா பேசுவான். என்ன பேசுவான்? நம்மளே பேசுவோம். இல்லை, கொஞ்சம் கடுகு கேட்டிருப்பா, நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அடுத்த நாள் காலையில் என்ன செய்யும்? சாடை. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் 90s கிட்ஸ் அது. பிரைஸ் தி லார்ட். சோதர். ஆனால் அக்கிரமக்காரர் நம்மை நேசித்து வந்தவர் இயேசு. அற்புதமாக எழுதியிருக்கிறார். இந்த 5ஆம் அதிகாரத்தை எவ்வளோ நாள் வேணாலும் பேசலாம். அதை திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்தீங்கன்னா நாம் யார், இயேசு யார், நமக்காய் வைத்திருக்கிற மகிமை என்னங்க தெரிஞ்சிடும். ஒரு அறையிலே சொல்லுங்களா? அப்போ அவருக்காக நம்ம என்ன செய்யலாம்? சாகு வரைக்கும் என்ன செய்யலாம்? வாழணும். ஆமென். கொஞ்சம் உதவி செய்தாலே நம்முடைய மனசு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆமென். நமக்கு உயிரை தந்தவருக்கு விரோதமாகத்தான் துரோகம் செய்தோம், ஜீவனை தந்தவருக்கு விரோதமாகத்தான் பாவம் செய்தோம். ஆனாலும் நம்மை நேசித்து பாடுகளை அனுபவிக்க பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இயேசு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே என்ன செய்தார்? அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அப்போ அந்த அன்பை நான் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறந்துட கூட. நாம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. சரி, நல்லா கவனிங்க. அவருடைய அன்பிற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களா, சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் உயர்த்தப்படுவதாக. அதனால் பாவிகளாக இருக்கையில், அதை நம்ம எப்போதும் இந்த வசனங்களை மனதில் வைத்திருக்கிறோம். பாவிகளாக இருக்கையில் நம்ம நேசித்தவர் இயேசு மாத்திரம்தான். வேறு யாரும் நேசிக்க மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பிள்ளைலாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, அங்கே வேலையில் ஓயாமல் தப்பு பண்ணால் என்ன செய்வாங்க, ஜீசஸ் போய்ட்டு வந்துடுவாங்க. ஆமென். வாழ்க்கையே தப்பாக தான் இருந்தோம். அவர் மரித்து ரத்த சிந்தி நம்ம நல்லவனாக மாற்றி நம்மை அழகு பார்த்து அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கார். கையை தட்டி கத்தரை உயர்த்துவா. அதனால் அந்த அன்பை நினைக்கணும். இயேசுக்கு ஏன் சர்ச்சுக்கு வரணும், ஏன் நம்ம ஸ்தோத்திரம் தவறாமல் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். பொருளாதாரத்தில் ஏன் ஆண்டவருக்காய் கொடுக்கணும்னா அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒன்றுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவிகளாக இருந்த நமக்காக கொடுத்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. பாவியாக இருந்த நமக்காக. அதான் பாவிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். என்னை ரட்சித்த தெய்வம் நீர், எல்லாரும் என்ன செய்யுங்க, ரட்சிங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காவல் நிலையத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்கள் ஏன், நானும் இன்னொரு பாஸ்டர் போயிருந்தோம். கன்வென்ஷனுக்கு நீங்கள் பாதுகாப்பு வாங்க அப்படின்னா, வாரம் நீங்கள் நடத்துங்க அப்படின்னாங்க. அப்போ ஒரு லேடி தான் இருந்தாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு என்னையா பிரச்சனையே கிடையாது. குடிகாரன் வந்தவனா போகும்போது மனம் திரும்பி நல்லவனாக போகிறாய்யா. ஷோ ஆட்கள் அப்படி கிடையாது. வரும்போதே அடிச்சுட்டு வந்துடுதான், போதையில் வாரான். என்ன செய்தான், என்ன செய்தான், அவனை இவன் கடிக்கான், இவனை அவன் என்ன செய்தான் கடிக்கான். அப்படி தானே போத. ஆனால் இயேசுவை தேடி ஒருவன் வரும்பொழுது அவனை நீதிமானாக்கி அனுப்புகிறார். அவனை பரிசுத்தவனாக மாற்றி என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். அவனை நல்லவனாக மாற்றி என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். அவருடைய ரத்தத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரு காய்ச்சல் சோமாக்கே எத்தனையோ திரும்ப மாத்திரை போட வேண்டியிருக்கு. ஒரே செகண்டில் மாத்திரைக்கு வல்லமையுள்ள ஒரே மாத்திரை இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். கையை தட்டி கத்தரை உயர்த்துங்க. ஒரே செகண்டில் அவனை மாற்றிடும். எப்பேற்பட்ட அக்கிரமக்காரனாக இருந்தாங்க, ஒரே செகண்டு தான். நம்மகிட்டே நிறைய சாட்சி இருக்கு. சார் டோனி பார்த்தீங்கன்னா பயங்கர குடிக்கார், நமக்கு தெரியும். அப்படியே தண்ணி அடித்தா அப்படி போக்கில் போவார். அவர் நம்ம ஆலயத்திலிருந்து ஆலயம் கட்டும் போது வந்தார். மனம் திரும்ப கேட்டோம், எப்படி பிரதர் அப்படின்னா, அந்த செங்கலில் கையை வச்சேன். சர்ச்சைக்கு கட்டக்கூடிய ஒரு செங்கலை தூக்கி வச்சேன் பாஸ். அதுக்கப்புறம் குடிக்கணுங்கிறது எண்ணமே வரலை. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களா. அல்லேலூயா. அந்த ரத்தத்தின் வல்லமை பார்த்தீங்களா. ஒரு மனுஷனை ஒரே நொடி சோத்துறான். பயங்கர குடிகாரர். 8 ஃபுல் அடிப்பார். எனக்கு ஒரு நாளைக்கு 8 ஃபுல் அடிப்பாரான். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சுவிசேஷம் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆலயத்துடைய கட்டுமான பணிக்காய் தூக்கி ஒரு கல்லை தூக்கி அவர் குத்துறார் இல்லையா, அந்த கல்லை எப்போ தூக்கி வச்சாரோ அன்றைக்கி ஆண்டவர் அவருடைய கரத்தை அவர் தலையின் மீது வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கி வரைக்கும் விசுவாசியாக தான் இருக்கார். ஆமென். அல்லேலூயா. இப்படி நிறைய இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோத்திர சிகரெட்டு பீடி குடித்தவங்க. ஆமென். எத்தனை பேர் ஒரே நொடியில் ஆண்டவர் என்ன செய்வார், அப்படியே தூக்கி மாற்றிடுவார். ஏன்னா ஆண்டவருடைய ரத்தத்தில் அவ்வளோ. இன்றைக்கும் அது
நமக்காய் பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து கொண்டே இருப்போம். ஒரு அலையிலே சொல்லிருங்களா, மறந்துடாங்க. அவருடைய இரத்தத்தை மறந்தோம் அப்படின்னா முடிஞ்சுது, கிருபையிலிருந்து நம்ம விழுந்துருவோம். ஆனால் அவருடைய இரத்தத்தை விசுவாசித்தால் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டான். கைகளை தட்டி கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா. தமது அன்பை விளங்க பண்ண எப்படி விளங்க பண்ணாரா? தன் குமாரனை கொடுத்து ஜீவனை கொடுத்து விளங்க பண்ணியிருக்கிறார். ரூபா கொடுக்கல, வீட்டை கொடுக்கல, ஜீவனை கொடுத்தார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் விசேஷித்த அன்பு என்ன செய்யல? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லிருங்களா? சோத்திரம். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, அவர் இயேசுவின் இரத்தம் நாம் அப்படி சொன்னாலே நம்மளை என்ன மாற்றிடும்? நம்ம நீதிமானாக்கி விடும். அதில் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, கோபாக்கினைக்கு நீங்களாக என்ன செய்து? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கோபாக்கினை நாள் ஒரு நாள் வருது. அந்த நாளுக்கு இது எப்படி நீங்களாக்க முடியும் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பது நிச்சயம். அப்படின்னா சத்தியமாக அப்படி சொல்கிற அவருடைய இரத்தம் நம்மை கோபாக்கினை நாளுக்கு என்ன செய்கிறோம்? ஆமென் சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயங்கரமான ஒரு நாள் அது. என்ன நாள்? அக்கினி கந்தகம் எரிகிற நாள். ஆமென் சோத்திரம். அக்கினி கடல் அது அப்படி சொல்லப்பட்டது. அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அக்கினி கடல்னா எப்படி இருக்கும் பாருங்களாம். வேதனை நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிற நிச்சயம் இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்களா, நமக்கு நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமாக தான். கோபாக்கின நாள் ஒரு நாள் வருது, அதில் மாற்றமே கிடையாது. அதுக்கு ஒருத்தனும் தப்ப முடியாது. ஆமென். அவர் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அவர் வந்தார்னா நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் என்ன செய்யுது இருக்கிறது. ஆமென். ரகசிய வர்க்கம் இருக்குது, அந்திகிறிஸ்து ஆட்சி இருக்குது, 1000 வருஷ அரசு ஆட்சி இருக்குது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதுக்கு பிறகு ஒரு நாள் இருக்குது, கோபாக்கினையின் நாள். அந்த நாளை பற்றி இப்போ நம்ம கவலைப்படாமல் இருப்பதற்கு காரணம், இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்து நீதிமான்களாக்கப்பட்டு அவருக்காகவே வாழணும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அதுக்கு தான் நமக்கு சபையை வச்சுருக்கிறாரு, சத்திய வசனத்தை வச்சுருக்கிறாரு, பிரசங்கம் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி இந்த கோமாளி பிரசங்கியார் பண்ணுறதை கேட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏமாந்துட கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ என்ன செய்தாலும் பிரைசலான், அதில் மாற்று கருத்து இல்லை. நாம் தவறி விழும்போதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துவார். ஆமென். ஆனால் தெரிஞ்சே நீ செய்தானே என்ன செய்வார்? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே, அதையும் அவர் தான் சொல்லி வச்சிருக்கார். லேலுயா, லேலுயா, சோத்ரா. அதனால் இன்றைக்கு இருக்கிற கோமாளி பிரசங்கியார் பிரசங்கத்தை கேட்டு நீ எவ்வளோ வேணாலும் பாவம் செய், கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? பாவம் உன்னை அறியாமல் உன்னை மேற்கொண்டால் கர்த்தர் அது மன்னித்து உன்னை பரிசுத்தப்படுத்துவார். தெரிஞ்சே போய் என்ன செய்யப்படாது. ஆமென். நாம் கவனமாக இருக்கணும். லேலுயா. ஏன்னா கோபாக்கினை நாள் ஒன்று வருகிறது. இதைத்தான் ஏறக்குறைய 120 வருஷம்னு சொல்கிறாங்க. யாரே நோவா, மழை வரப்போகிறதுடா, வெள்ளம் வரப்போகிறதுடா ஏய் அப்படின்னு அங்கே பிரசங்கம் பண்ணார். யார் பண்ணா? நோவா தாத்தா பண்ணார். ஏன்னா அப்போ எதை பார்க்கல அப்படின்னா, மழையவே அவங்க என்ன செய்யலை, மழையவே அவங்க என்ன செய்யலை, பார்த்தது கிடையாது. மூடு பனி எலும்பி பூமியை நினைக்கிறது. நல்ல விளைச்சல் இருக்குது, நல்லா சாப்பிடுதாங்க, சம்முன்னு இருக்கிறாங்க,
ஜனம் பெருகிட்டு செல்வ செழிப்பாயிட்டு. ஆமென். லேலுயா. ஆமாம், கிணத்து நீர் ஊற்று நீர் குவாரி எடுத்து என்ன செய்தாங்க, குடித்து தாகம் தீர்க்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அதனால் நோவா தாத்தா சொல்கிறது அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டாங்க. யோ தாத்தா சும்மா கிடங்க, கேள்வி பண்ணாங்க அப்படி. இன்றைக்கி நம்ம வார்த்தை நிறைய பேருக்கு அப்படி எப்படி தான் இருக்குது, சும்மா தான் தெரியுது. இவங்களுக்கு இதே ஜோலியாக போச்சு. இயேசு வராரு, இயேசு வராரு. இப்போவும் சொல்லுதா இயேசு வருகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லிடுங்க, இயேசு வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படு. எத்தனை வருஷம் ஆண்டாச்சர் தான். ஆமென். சோத்ரா. இயேசு வருவது என்பது மட்டும் நிச்சயம், அதில் மாற்றமே கிடையாது. லேலுயா. அவர் வருவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவா சொன்னார், வேலை கெட்டுனவன் செய்தவன் அத்தனை பேருமே உள்ளேருந்து சிரிச்சிருப்பான். இந்த தாத்தாவுக்கு வேலையே கிடையாது, எப்படியோ நமக்கு பலப்பு நடக்கு, நமக்கு பலப்பு என்ன செய்யுது. தாத்தா அப்பமா அங்கே வந்து சொல்லுவே, நீங்களா மனம் திரும்புங்கடா, சரி இதுதான் இருப்பான், வேலை பார்க்காமலாம். ஆனாலும் என்ன செய்யலை, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். சரி மாமான் இருப்பான், மச்சான் இருப்பான், சரின்னுன்றப்ப என்னத்தையோ சொல்லியிருப்பான். ஆனாலும் நோவா பிரசவம் பண்ணார், கேட்கல, வேலையெல்லாம் செய்து முடிச்சுது. அப்புறம் ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்தா எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்தாப்புல, நல்லதெல்லாம் 7 ஜோடி, கெட்டதெல்லாம் 1 ஜோடி, ஆக மொத்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டு அடைச்சி இவனையும் உள்ளதில்லி ஏசுநாதர் கதை பூட்டி சாய் கொண்டு போயிட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்கள். அப்பவும் என்ன செய்தான், இந்த நக்கரா பண்ணக்கூடிய ஒரு கோஷி இருப்பான். என்ன சொன்னாலும் என்ன செய்வான். ஆமென். கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இன்றைக்கி நம்மளை பண்ணுற மாதிரி அவங்களே என்ன செய்வாங்க. லேலுயா. சோத்திரம். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. திடீர்னு ஒரு நாள் மழை பெய்ச்சு, அவன் தான் மேலே பார்த்துருப்பான். ஆஹா, இது வரைக்கும் பண்ணி கூட்ட மாதிரி என்ன செய்தான், கீழே தான் பார்த்தான். கிணறு கீழே தானே இருக்குது, கிணத்தை தோண்டி தானே தண்ணீர் சுரக்கும் நீர் விட்டு இல்லையா, தோண்டி தோண்டி குடிச்சா கீழே பார்த்தான். இவ்வளோ தண்ணி இருக்கும்போது நமக்கு என்ன பஞ்சம். திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யும் போது மேலே பார்த்தா, ஆமாம் என்ன பெய்யுது, மழை பெய்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்கள். மழையவே பார்க்காத ஒருத்தனுக்கு என்ன செய்யுது. ஆமென். ஆமாம். பெய்த மழையில் பார்த்தீங்கன்னா பேழையை தூக்கக்கூடிய அளவுக்கு. ஆமென். சோத்திரம். நம்ம அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா வேடிக்கையாக இருக்கும். 40 நாளில் என்ன செய்யிட்டு, பேழை என்ன செய்யிட்டு கிளம்பிட்டு. ஒரு அலையிலே சொல்லுங்களா. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஆதியாகமம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. சோத்திரம். இரவும் பகலும் என்ன செய்யுது. ஒரு அலையிலே சொல்லுங்களா. 40 டேஸ். ஒரு நாள் மழையிலேயே நோவா தாத்தா சொன்ன மாதிரி என்ன பெய்யுது, மழை. நினச்சிருப்பான், சும்மா சொல்லுவார், இந்த மழை நம்மளை என்ன. ஆமாம். ஆண்டவர் மேலேயும் ஓப்பன் பண்ணிட்டாரு, கீழேயே என்ன செய்தார். ஆமென். ஆழத்தின் ஊற்றுக்கண்களை என்ன செய்தார், திறந்தார். நம்ம ஊரில் தண்ணி திறக்காம பாருங்க, ஒரு பெரிய ராடை கொண்டு வரோம், என்ன செய்வான், திறந்து விட்டு வரும், வீட்டுக்கெல்லாம் தண்ணி வரும். அதே மாதிரி பூமியின் ஊற்றுக்கண்களுடைய சாவி ஆட்டம் இருக்குது, நம்ம இயேசு ஆட்டம் இருக்குது. அவர் நினச்சிட்டார், ஆழத்தை திறந்து விட்டார். ஆமென். லேலுயா. கீழையும் பொங்குது, மேலேயும் என்ன செய்யுது, ஊற்றுது. கிணத்தை போய் அவன் எட்டி பார்த்தாம்னா கிணறு பொங்கி என்ன செய்யுது. இது வரைக்கும் கிணறு பொங்குனதை நம்ம பார்க்கலையாடா, இன்றைக்கி என்ன பொங்குது, கிணறு என்ன செய்யுது. ஆமென். கிணறு பொங்கி என்ன செய்யுது. மாப்பிள்ளை தாத்தா சொன்ன மாதிரி ஆயிட்டோன்னு என்ன செய்தான், நினைச்சான். லேலுயா. ஒருத்தன் கூட உள்ள போக முடியலை. ஒரு அலையிலே சொல்லுவோமா. அதனால் இந்த வசனத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். கோபாக்கினை நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அன்றைக்கி ஜலத்தினால அழிச்சார். ஆமென். பேதர் எழுதினார், இனி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.
அதான் நம்ம பாடு. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள், விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் நமக்கு அவர்கிட்ட போயிடுவோம். ஆமென். 2 பேதுரு 3:10 பாருங்க. 2 பேதுரு 3:10 7ஆம் வசனத்தை முதல்ல வாசி. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு, இயேசுவினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? யாரு? தேவ பக்தி இல்லாதவர்கள் கோபாக்கின நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போமாவது உங்களுக்கு கொஞ்சம் மழையை பார்க்கலன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் இப்போ அவன் பாக்கெட்டை அக்கினி கையிலே வச்சுக்கிட்டு தான் செய்கிறோம். ஆமென். இது என்னது? ஃபயர். ஆமென். 24 hours இப்படி தான் இருக்கிறாங்க சில பேர்லாம். அதனால் அக்கினி பிடிக்கணும் ரொம்ப. இதில் பற்ற வச்சு விட்டால் போதும், கடைன்னு செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிக்க. கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்க நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதனால கோபாக்கினை நாள் ஒரு நாள் இருக்கு. ஆமென். அதற்காகவே இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து அவருக்காகவே வாழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அந்த கோபாக்கினைக்கு நீங்களாக இயேசுவாலே இயேசுவின் ரத்தத்தாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. இன்னும் அந்த ரத்தத்தின் வல்லமை, அந்த இயேசுவான நமக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் என்பதை வருகிற வகுப்பிலே சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.